நான் ரெடி, நீங்க ரெடியா? இருட்டா கிடக்கும் வானத்துல ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா. வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா. மனசு நிரம்பி சிரிக்குதம்மா. கருப்பு சவப்பு கம்பளம் இருக்குதம்மா. தமிழ் பண்பாட்டை பெருமையை பாதுகாக்க என் தங்கச்சியோட விதவை தொகைக்காக வந்திருக்கேன். தங்கச்சி மனு கொடுத்துட்டீங்களா? இதை கொடுக்க போகிறேன் மேடம். இந்த திட்டம் உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக? பல வகையில் யூஸ் ஆகுது. பல வகையில் யூஸ்ஃபுல் ஆகுது. இல்லை இந்த திட்டம் இன்னும் பெட்டராக இருந்தால் இன்னும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த 1200 இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தாங்கனாக்கா மருத்துவ செலவுகளை அது வேண்டும். சமூக நீதி, சம உரிமை, சுயமரியாதை நிலைநிறுத்த இருட்டா கிடக்கும் வானத்துல ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா. வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா. மனசு நிரம்பி சிரிக்குதம்மா. கருப்பு சவப்பு கம்பளம் இருக்குதம்மா. என்ன கோரிக்கைக்காக மனு கொடுக்க வந்தீங்க? மகளிர் உரிமை பணத்துக்காக. இந்த திட்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஆமாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கு. நானும் 3-4 தடவை ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. சரி, இந்த தடவை ட்ரை பண்ணா எனக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். இந்த திட்டம் இப்ப மக்கள் இருப்பிடத்துக்கே அந்தந்த இடத்துல போடுறாங்க. இது இல்லாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட தான் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. இல்லாதவங்களுக்கு இருக்கு, அதனால நம்பிக்கையோட வராங்க. நீங்க மனு கொடுத்துட்டீங்களா? கொடுக்கணும். வணக்கம் பாட்டிமா, எங்க இருந்து வரீங்க? ஒரே ஒரு சவரக்குளத்தில் என்ன கோரிக்கைக்காக மனு கொடுக்க வந்தீங்க? மாசம் 1000 ரூபாய் பணம் வரல. நான் 2 செத்து போயிடுச்சு. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. 1000 ரூபாய் கொடுக்குறேன். நாங்கள் அதுக்கு தான் வந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தீங்க, இப்பதான் புதுசா அப்ளை பண்றீங்க? ஏற்கனவே பண்ணின்னு போனாங்க, ஒண்ணுமே வரவே இல்லை, பணமே வரல. அப்புறம்
அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க வராங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு தான் இப்போ ஓடி அந்த வேலைக்கு கூட போவோம். ஐயாவோட இந்த திட்டம் உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு? மாசம் அவர் எல்லாத்துக்கும் அரசியல் வந்து எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. 1000 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு 2 பிள்ளைங்க இறந்து போச்சு. எனக்கு பார்க்க யாருமே இல்லை. பேரன் பேச்சு தான் இருக்கு. பேச்சு அவனால எனக்கு புண்ணியம் கிடையாது. எனக்கு நான் உழைச்சாதான் என் பிள்ளை பேர பிள்ளைங்களை நான் காப்பாற்றணும். வெயிட் பண்ணிட்டு கண்டிப்பா மனுவை கொடுங்க. கண்டிப்பா உங்களோட கோரிக்கைகள் ஏத்துக்கிட்டு உங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றுவாங்க. நன்றிங்க. வணக்கம்மா. வணக்கம். வரீங்க உறையூர். என்ன கோரிக்கைக்காக மனு கொடுக்க வந்திருக்கீங்க? மகளிர் உதவித்தொகைக்கு. மனு கொடுத்துட்டீங்களா? என்ன இல்லைங்க. இந்த முகாம் வந்து மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு? ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி செலவு, கை செலவுக்கு ஆகும். அதுக்காக திடீர்னு யாரும் இது கொடுக்கலன்னா கையில் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்து யாரும் வந்தால் செலவு பண்ணலாம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, தேங்க்யூ. ஐயா நல்லா இருக்கணும். ஸ்டாலின் ஐயா இன்னும் நிறைய நாளைக்கு நல்லா இருக்கணும்பா. எனக்கு பணம் 1000 ரூபாய் பணமே வரல. 3 வருஷம் ஆச்சு. வீட்டு வேலை செய்யறேன். எனக்கு யாரும் இல்லை. என் அக்கா தான் இருக்காளுங்க. புருஷன் புள்ள யாரும் இல்லை. எனக்கு இந்த 1000 ரூபாய் பணம் வந்தா ரொம்ப நன்றிப்பா. இப்பதான் ஃபர்ஸ்ட் புதுசா மனு கொடுக்குறீங்க? ஆமாப்பா. 10 வருஷமா இந்த தாசந்தாரம்மா கழுத்து போட மாட்டேன்ட்டாங்கப்பா. வீட்டு வேலை தான் செய்யறேன். இந்த பணம் போன வாட்டி நான் எழுதல. எனக்கு எந்த பணமும் இல்லை. எனக்கு இந்த பணம் வேணும்பா. ஐயா நல்லா இருக்கணும்பா. ஐயாக்கு போக முடியலப்பா இந்த செய்தி. சரிப்பா.